புடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு 6-7 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 6-7 முழு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 4-5 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொதி வர ஆரம்பிக்கட்டும். சைடில் நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்காக எண்ணெய், கடுகு, ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. பாதி வதங்கினதுக்கப்புறமா இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூட்டில் கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.